ஹாய், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஃபேமஸ் மாரியம்மன் கோவில். பழனிக்கு எந்த அளவுக்கு ஃபேமஸ் இருக்கோ அதே அளவுக்கு இந்த மாரியம்மன் கோவிலும் ரொம்ப ஃபேமஸுங்க. 18 பட்டி ஊர்களும் சேர்ந்து ஒன்றா நடத்துகிற இந்த திருவிழா பூச்சாட்டின நாள்ல இருந்து திருவிழா முடிகிற வரைக்கும் விடிய விடிய பூச்சட்டியும் திருவிழா கோலத்தில் இந்த வீதியே இந்த ஊரே உலா வரதை நான் இன்னைக்கு தாங்க பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் 18 பட்டி ஊர்களும் சேர்ந்து செய்கிற இந்த திருவிழாவை நான் பார்த்துருக்கேன். இது பக்கத்துலேயே யானை கோவில். அதுட்டு யானை கோவில்னு கேட்குறீங்களா? நம்ம பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போகிற அத்தனை பேரும் இங்கேருந்து தான் பாதர யாத்திரையில் முருகர் கோவிலுக்கு போவாங்களாமுங்க. இது நம்ம பூச்சட்டி ரெடி பண்ணுறப்ப பார்க்கலாம். பூச்சட்டி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, மஞ்சளும் பூலாங்கிழங்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை அடியே ஒரு பேஸ் மாதிரி வச்சிடுறாங்க. அது வச்சோம்னா சூடு ஜாஸ்தி பிடிக்காதுங்கிறதுக்காக அதை வச்சு அதுக்கு மேலே காயின், அதுக்கு மேலே தேவையான அளவு மண்ணும், அப்புறம் நம்ம கற்பூரம், அதுக்கு மேலே விறகுல அடுக்கி தீப்பந்தத்தை ஏற்றி விட்டு இங்கிருந்து தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க. ஸோ தெப்பக்குளத்துலேருந்து மாரியம்மன் கோயிலுக்கு போய் மாரியம்மனை பார்த்து அவங்கள ஒரு சுற்றிட்டு திருப்பி அதே தெப்பக்குளத்தில் வந்து இந்த பூச்சட்டியை விட்டுருவாங்க. இதுதாங்க இதோட பேசிக். அது மட்டும் இல்லைங்க, இதில் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி எடுக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோட வாய்ஸை கூட நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க தாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்க ஃபேமிலியோட வந்து பூச்சட்டி எடுத்து இந்த மாரியம்மனை வழிபடுறத நான் முதல் முறையாக பார்க்குறேன். இந்த குழந்தைங்க கூடவா சூடு தாங்காது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இது. பாருங்க அந்த பையன் பேசுகிற பேச்சை. அது மட்டும் இல்லை, வெளியே வந்தோன்னே வீதியை சுற்றி ஜவு மிட்டாய், 90s கிட்ஸ் சாக்லேட்ஸ் அது எல்லாம் இருந்துச்சு. நம்ம போகிற வழியிலேயே சாமியோட நந்தி தேவர் மாரியம்மனோட தேர் வந்ததுங்க. அந்த தேரை பார்த்தோன்னு இந்த பையனோட குரல் பார்த்தீங்களா, எவ்வளோ பக்தியோட அந்த மாரியம்மனை கும்பிட்டு நல்லபடி விரதத்தை முடிக்க வந்திருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இதை முடிச்சு அடுத்த நாள் நம்ம பழனிமலை முருகரை பார்க்க தரிசனத்துக்கு கிளம்பியாச்சுங்க. நல்லபடி போய் முருகரையும் தரிசிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா கடைகளிலும் தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. இந்த நாள் ரொம்பவே சூப்பராக மனநிறைவோட முருகர் வந்து நல்ல ஒரு ஒளிமயமான பக்தியோட நல்ல கும்பிட்டு நிம்மதி கிடச்சிதுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி என்னைக்காவது கோயிலுக்கு போகும்போது அந்த நிம்மதியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும், நம்ம என்னத்தையும் சாமியை பார்த்தோன்னா ஏதாவது வேண்டணும்னு தான் போவோம். ஆனால் சாமியை பார்த்ததில் எதுவுமே மனசில் தோன்றாது. அவரை மட்டும் பார்த்தா போதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒளிமயமான காட்சி எனக்கு கொடுத்தாருங்க. ரொம்ப மனநிறைவாகவும் சந்தோஷமாகவும் அந்த டேவை முடிச்சுட்டு பழனியிலேருந்து கிளம்பியாச்சு. Thanks for watching. Subscribe for more videos. இந்த மாதிரி டெம்பிள் விசிட்ஸ் ஆர் குக்கிங் விசிட் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக